எந்தெந்த கடற்கரை துறைமுகமாக இருந்ததோ அந்த இடம்லாம் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடத்துல தான் கடற்கரையை உருவாக்கப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியம். பர்மாவில் தமிழ்நாடு இடத்துல தான் வருஷம் வருஷம் தேக்கு மரத்தை விடுவாங்க. ஆமை கடலில் கிளம்புறப்ப தேக்கு மரத்தை விடுவாங்க. அது அப்படியே மிதந்துட்டு வந்து தனுஷ்கோடி வந்துடும். அதில் எந்த ஒரு கப்பல் மீகானும் இருக்க மாட்டார், மாலுமியும் இருக்க மாட்டார். மரங்களை பர்மாவில் குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு ஆமை கிளம்புறப்ப விட்டுட்டாங்கன்னா அடுத்த 18ஆவது நாள் நம்ம தமிழக கடத்தில் தனுஷ்கோடிக்கு வந்து சேர்ந்துடும். அதை நம்ம காளிதாசன் ஐயாவோட யானைங்க அழகாக எடுத்துகிட்டு போயிடும். கடல்லேருந்து கொண்டு வர்றது ஆமை வழி, நிலத்துக்கு கொண்டு போகிறது யானை வழி. சென்னையுடைய பழைய பேர் பார்த்திங்கன்னா ஆமையூர். இப்போ என்னென்னா படுவூர் கோட்டத்து மேல் அடையாற்று ஆமையூர்ன்றாங்க. இன்றைக்கி திருவான்மியூர் பேர் வான்மீகி வந்து புக் எழுதுனால அதுக்கு திருவான்மியூர்ன்றாங்க. உண்மையில் அதுக்கு ஆமையூர். இன்றைக்கி ஆமை வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், உலகத்தில் எங்கெங்கே ஆமைகள் இனப்பெருக்கம் செய்தோ அங்கெல்லாம் தமிழ் தொடர்பு இருக்குது. இதுதான் அழுவம். தமிழ் இலக்கியங்கள் தான் அந்த சொல்ல அழகாக கையாடுறது. நிலத்தில் போகிற பாதைக்கும் அழுவன் பேர், கடலில் போகிற பாதைக்கும் அழுவன் பேர், வானத்தில் போகிற பாதைக்கும் அழுவன் பேர். 17 கோடி வருஷத்துக்குரிய ஆமையுடைய படிவங்கள் கிடைச்ச உலகத்தில் 2 இடம். ஒன்று மெக்சிகோ, அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி கல்லாமேடு இடத்துல 17 கோடி வருஷத்துக்கு ஆமை கிடச்சிருக்கு. 2000 ஆமையோடு கிடைச்சாலும் அதெல்லாம் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போயிடுச்சு. இந்த 2 ஆமையோடு மட்டும்தான் அமெரிக்காவில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியத்தில் அமெரிக்கன்காரன் ஒழுங்காக பாதுகாத்து வச்சுருக்கான். அது தமிழ்நாட்டில் கிடைச்ச ஓடுன்னே சொல்லி பதிவு பண்ணியிருக்கான். உலகத்தில் மிக பழமையான அதாவது ஆமைக்கும் தமிழ்நாட்டு நிலத்துக்கும் உள்ள தொடர்பு இது காமிக்குது. ஆமை வடிவ படகுகள். அடுத்து